சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஃபிளாட்டை பொறுத்த வரைக்கும் 1343 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல இருக்கக்கூடிய 3BHK 3 டாய்லெட் ஃபிளாட்டுங்க. வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் நல்லா அமைப்பா இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஃப்ளோர் பிளானும் இருந்தது. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா MP டெவலப்பர்ஸ். அவங்களோட MP மேவிஸ் ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு 3 ஹைலைட்ஸ் நான் கவனிச்சிருந்தேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நிறைய இருக்குது. ஒரு டாப் 3 சொல்கிறேனே வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் இந்த லொக்கேஷன் தாங்க. ஹார்ட் ஆஃப் த பெருங்குளத்தூரில் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட். உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன் சைடு நம்ம தாம்பரம் முடிச்சூர் ரோடு இருக்குது, இன்னொரு சைடு நம்ம GST ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அதனால் உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் சரி, தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கனெக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸும் இந்த ப்ராஜெக்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நான் இந்த ப்ராஜெக்ட்டில் தனித்துவமாக பார்க்குறேன். இன்னொன்று, அப்பார்ட்மெண்ட் அப்படின்னாலே வசந்த் வால் ஷேரிங் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட் இங்கே கேட்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் பிளான் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு சென்டரில் OTS விட்டு ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் வால் ஷேரிங் இல்லாதபடி பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் தனித்துவமாக பார்க்குறேன். சில்ட் +5 ஃப்ளோர்ஸில் ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், கிளப் ஹவுஸோட அம்யூனிட்டிஸோட ஒரு செக்யூர்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட அந்த அம்யூனிட்டிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக பார்த்துலாம் வாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பர்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். இவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம கோவூர், பல்லாவரம், குன்றத்தூர் ரோட் கார்டர், அதே மாதிரி வானகரம், இந்த கார்டரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் பார்க்குறது மூலிமா நீங்கள் நினைக்கிற லொக்கேஷன் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராஜெக்டினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களா ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் ஹவுஸ் தாங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இல்லாதபடி தான் ஃப்ளோர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இங்கே யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சாக்ஸை பார்க்காதீங்க. ஆக்சுவலாக வந்து எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான். ஒரு காலுக்கு ஒரு சாக்ஸ் இருக்குது. உள்ளே தானே போடுறோம், யார் பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இப்போ பாஸ்போர்ட் போடலை. வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் தாண்டின உடனே லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங் 12 அடிக்கு 22 அடி சைஸில் இருக்குங்க. இந்த சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங்கை நீங்கள் பெருங்குளத்தூர் நம்ம சென்னை சரௌண்டிங்கில் வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. 10 அடி அகலம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இது 12 அடியாக தெரிஞ்சிச்சு. அதனால் உள்ளே வந்தோடனே நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளோர் பிளானில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடு பார்க்குறேன். நல்ல ஒரு அமைப்பான ஃப்ளோர் பிளானாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துட்டு லொக்கேஷன் ஹைலைட்ஸை பார்த்துடலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை சவுத்தில் GST ரோட் கார்டரில் ஓல்டு பெருங்குளத்தூரில் இருக்குங்க. அதாவது நம்ம GST ரோடுக்கும் நம்ம தாம்பரம் முடிச்சூர் ரோடுக்கும் சென்டரில் இருக்குது. கரெக்டாக பெருங்குளத்தூர் நியூ ஃப்ளைஓவர் இருக்குது இல்லையா, நம்ம ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. தாம்பரம் முடிச்சூர் ரோட்டில் காந்திநகர் பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கேருந்து கரெக்டாக 850 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த கடரை பொறுத்த வரைக்கும் நாராயணா ஜூனியர் காலேஜ் இருக்குங்க, சென்ட் ஜோன்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜோன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது, MCC ஸ்கூல் இருக்குது, வள்ளூர் குருகுலம் இருக்குது, 7th டே ஸ்கூல் இருக்குது, இந்து மிஷன் நர்சிங் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் TMG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, SSM ஸ்கூல் இருக்குது, GKM இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கிரசன்ட் இருக்குது, MCC காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாத்துருங்க. இந்த வீடு 1343 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த யூனிட்ஸ் இதே ஃப்ளோர் பிளான்ல தான் வருது. இங்க பாருங்க, சோஃபா போட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்குது. லிவிங் டைனிங் ஏரியா, இந்த டைனிங்ல இருந்து வாஷ் பேஷன் ஏரியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃப்ளோர் ஸ்லாபுங்க. உங்களுக்கு கொல்லர் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைனிங்ல இருந்து ஒரு பால்கனி இருக்குங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல சென்டரில் ஒரு போடியமும் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய ஐரேஸ், இந்த லோ யூடிஎஸில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு சில்ட் +3 ஃப்ளோர்ஸ் நல்ல ஒரு யூடிஎஸோடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே இருக்குது. யூடிஎஸ் என்னன்னு கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டீட்டெயில் சொல்லும் பொழுது பால்கனி ஆண்டில் MSல கொடுத்துருக்காங்க. இங்கேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போடியம் வியூ வச்சு கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய யூனிட்ஸாக தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பால்கனிலேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் 10 அடிக்கு 10 அடி சைஸில் இருக்கக்கூடிய கிச்சன் இருக்குங்க. கிச்சன் ஸ்லாப்ல கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வாங்க போட வீடு ஆக்சுவல் வீடாக தான் இருக்கும். இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தான் பண்ணிக்கணும். வீடு ஃபுல்லாகவே UPVC விண்டோஸ் தான்
யூஸ் பண்ண போகிறாங்க. வால் டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி கொல்லர் பிராண்ட். இப்போது இந்த லிவிங்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெட்ரூம் இருக்குங்க. 10 அடிக்கு 13 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோடு இருக்குது. இந்த விண்டோவினுடைய ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓப்பனபிளாக தான் ஆக்சுவல் வீட்டில் இருக்கும். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டுங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கொல்லர் பிராண்ட்லேயே வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, லைட்டோட ஒரு மிரரும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் தான் பார்த்தோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த லிவிங் கம் டைனிங் சென்டருக்கு ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் இருக்குது. 13 அடிக்கு 11 அடி சைஸில். இந்த பெட்ரூம்லேயும் 1 சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. 1 சைடு வாலில் உங்களுக்கு வால்பேப்பர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. முக்கியமான விஷயம், நீங்கள் இதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் வேணும் அப்படின்னாலும் இவங்ககிட்டயே கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு அடிஷனல் அமௌண்ட் வரும். இது இந்த பெட்ரூம்னுடைய அட்டாச் பாத். 4.25 அடிக்கு 6.25 அடி சைஸில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது. உங்களுக்கு 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில், அதாவது இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தேர்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் 11 அடிக்கு 10 அடி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லி சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத் இருக்கு. இந்த வீடு 3 BHK 3 டாய்லெட்டுங்க. டாய்லெட்டோட சைஸ் 7.25 அடிக்கு 5 அடி. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் பேர் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி MP Mavis சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸுங்க. டோட்டலாக 70 யூனிட்ஸ். எல்லாமே ஸ்பேஷியஸ் 3 BHK தான். சைஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1155 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1155 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1383 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சைஸ் ரேஞ்சஸில் 14 வேரியண்ட்டில் இங்கே ஃப்ளோர் பிளான் அவைலபிள் இருக்குது. முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் எந்த யூனிட் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே ப்ரைவேட் டெரஸ் சேர்ந்து வரும். அதே யூனிட்ஸை நீங்கள் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்தில் எடுக்கிறீங்கன்னா ப்ரைவேட் டெரஸ் வராது. ஃபேசிங்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த், ஈஸ்ட் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ப்ரீ புக்கிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரேட்டை விட கம்மி ரேட்டில் வாங்கிக்க முடியும். நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்பயுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்குறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் அந்த ரேட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச லொக்கேஷனில் வீடு வாங்கிக்கலாம். இப்போ படப்பையில் உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த லொக்கேஷனில் விட்டுட்டு போவீங்களா? அதை தான் நான் மீன் பண்ணுறேன். 16 மந்த்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் வசந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா, சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, காருக்கு இருக்கக்கூடிய சார்ஜிங் பாயிண்ட்டும் சேர்த்து கொடுக்குறாங்க, லிஃப்ட்டுக்கு பவர் பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க, STP இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிளப் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 2 ஃப்ளோருக்கு கிளப் ஹவுஸுங்க. அதில் இண்டோர் ஜிம் இருக்குது, இண்டோர் கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது. டெரஸில் உங்களுக்கு சிட்டிங் ஏரியா கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து பாபிக்யூ கவுண்டரும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கிளப் ஹவுஸை நான் நோட் பண்ணும்பொழுது சும்மா ஒரு யூனிட் ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துருவாங்க, எல்லாமே கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். பட் கிளப் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஃப்ளோரில் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதனால் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ப்ராஜெக்ட் சென்டரில் போடியம் இருக்குது. அந்த சென்டர் போடியமில் ஃபவுண்டைன் இருக்குது, ஆரோவில் ஃபாரஸ்ட் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, பர்கோலா சிட்டிங் ஏரியாவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக அவுட்டோர் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, கார்டன் இருக்குது, வாக்கிங் ட்ராக் இருக்குது, ஓப்பன் யோகா டெக்கும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். இப்போ தான் முக்கியமான விஷயம், ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 85 lakhs. இது வந்து பாக்ஸ் ப்ரைஸ். அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக MP டெவலப்பர்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து ப்ரீமியம் செக்மெண்ட் வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்க்குறதின் மூலியமாக அவங்களுக்கு எங்கெங்கே ப்ராஜெக்ட் போகுது, என்னென்ன பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.